ஓகே ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம இன்கம் டேக்ஸ் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம் டேக்ஸ்னால் என்ன, எத்தனை வகையான டேக்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைரக்ட் டேக்ஸேஷன் தான். டைரக்ட் டேக்ஸ்னால் என்னங்கிறத நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கும் தெரியும். கவர்மெண்ட் ஒருத்தர் மேலே வரி போட்டு அவரே ஸ்ட்ரைட்டாக வந்து வரி கட்டிட்டாரு. இம்போஸும் இம்பேக்டும் ஒரே ஆள்கிட்ட இருக்குது. யார் மேலே வரி போடுறோமோ அவரே வந்து வரியை கட்டிட்டார். ஸோ இதை வந்து டைரக்ட் டேக்ஸேஷன் சொல்லுவோம். இந்த டைரக்ட் டேக்ஸேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ்னால் என்ன, எது இந்த இன்கம் டேக்ஸை ரெகுலேட் பண்ணுது, இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோங்கிறது தான் இனி வரப்போகிற வீடியோஸில் ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்கம் டேக்ஸோட பேசிக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ், இந்த இன்கம் டேக்ஸை எந்த லா வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் லா தான் வந்து ரெகுலேட் பண்ணுது. இன்கம் டேக்ஸ் லாவில் ஒரு 5 காம்போனன்ட்ஸ் இருந்திருக்கு. இன்கம் டேக்ஸ் லாவில் 5 காம்போனன்ட்ஸ் இருந்திருக்குது. அந்த 5 காம்போனன்ட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். மொதல் காம்போனன்ட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு லாவாக இருந்தாலுமே அதுக்கான ஒரு ஆக்ட் வேணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இன்கம் டேக்ஸ் லாலையும் ஆக்ட் இருக்குது. இது எப்போ இந்தியாவில் இம்போஸ் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 1 1962 ஃபுல்லாக வந்து இம்போஸ் ஆகுது. ஆனால் 1961 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 298 செக்ஷன்ஸும் 14 ஷெடியூல்ஸும் இருக்குது. ஓகே, 298 செக்ஷன்ஸும் 14 ஷெடியூல்ஸ் இருக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டேக்ஸ் பேயர்னா யார், டேக்ஸ் இன்கம்னா என்ன, டேக்ஸ் லயபிலிட்டினா என்ன, பெனால்ட்டினா என்ன, இது தவறிட்டா பெனால்ட்டி எப்படி கட்டணும் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். அதாவது டெஃபனிஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா வாட் இஸ் வாட், டேக்ஸ் பேயர்னா என்ன, டேக்ஸ் இன்கம்னா என்ன, அது தவிர்த்தா எப்படி பெனால்ட்டி கட்டணுங்கிற ஒரு சட்டம் இருக்கும். செகண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962. இந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் நம்ம முன்னாடி பார்த்த ஆக்டில் வந்து வாட் இஸ் வாட், இதுனா என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் வந்து இங்கே சொல்லியிருக்க டேக்ஸபிள் இன்கம்னா அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், இதில் டேக்ஸபிள் இன்கமில் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது, யாருக்கு எக்ஸம்ஷன் இருக்குது, எந்த வரியில் எப்படி கட்டணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து செகண்ட் காம்போனன்ட்ஸான இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் இருக்குது. இது எப்போ இந்தியாவில் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா 1962 அந்த எஃபெக்ட் ஆகுது. இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸேஷன், CBDT அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான ஸ்டெப் நெக்ஸ்ட் இருக்கிற காம்போனன்ட்ஸ் தான் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்டும் ஃபினான்ஸ் ஆக்டும் இந்த இன்கம் டேக்ஸ் லாவுக்கும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுவார். அந்த பில் பேர் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வருஷம் இன்கம் டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 30% டேக்ஸ் ப்ளஸ் சர்சார்ஜ் கிளாஸஸ் அப்படின்னு நிறையா ஒரு இருக்குது. அதில் என்ன பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த 30% டேக்ஸ் ரேட் இருக்குல்ல, அந்த ரேட்டை வந்து இங்கே தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் ரேட்டை வந்து இங்கே தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் வந்து சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், பட் இங்கே ரெண்டாக கொடுத்துருக்காங்க. சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரூல்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போதோ இல்லை ஃபினான்ஸ் பில் ஏதாவது சேஞ்ச், ரேட் ஆஃப் டேக்ஸ் நான் சொன்னோம் இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வழியாக ஆஃபீஸருக்கும் அண்ட் அசெஸி அவருக்கு வந்து போகும். ஸோ அதான் வந்து இதோட வேலை. இது வந்து 4வது காம்போனன்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் காம்போனன்ட்ஸ் வந்து லீகல் டிசிஷன் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும்போதோ இல்லை அப்படின்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸுக்கும் அசெஸிக்கும் இடையில ஏதாவது ஜூரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கேஸ் கொடுத்து ஒரு தீர்மானம் வாங்கிக்கலாம் அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு தான். ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இன்னொன்று வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு. ஓகே, இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்குள்ளே போகலாம்.
ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 1. பொதுவாக நம்ம கம்பெனியில் அதிலே சொல்லியிருப்போம். செக்ஷன் 1ல் என்ன இருக்கும்னா அந்த ஆக்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்செக்ஷன் 1 இந்த ஆக்டோட பேர் என்ன, சப்செக்ஷன் 2ல் எங்கே ஒரு இது எக்ஸ்டெண்ட் ஆகும், சப்செக்ஷன் 3ல் எப்போ இம்போஸ் ஆச்சு அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் சப்செக்ஷன் 1ல் திஸ் ஆக்ட் மே பி கால்ட் அஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இந்த ஆக்டோட பேர் சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் செகண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும்னா ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்ட் ஆக சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எப்போ இம்போஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் 1962 இம்போஸ் ஆச்சு, ஃபுல்லாக இம்போஸ் ஆனதை சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் 2. செக்ஷன் 2 ஈஸியாக டெஃபினிஷன் செக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு சில டெஃபினிஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அசசி சப்செக்ஷன் 7ல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அசசினா வேறு யாரும் இல்லை, இந்த ஆக்ட் படி யார் ஒருத்தர் பணத்தை கொடுக்கணுமோ யார் ஒருத்தர் டேக்ஸ் கட்டணுமோ அவர் பேர் தான் அசசி. இப்போ நம்ம டெஃபினிஷனை பார்ப்போம். அசசி மீன்ஸ் எ பர்சன் முக்கியமாக எ பர்சன்ங்கிறது நாட் ஒன்லி இண்டிவிஜுவல், நிறைய பர்சன் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம். எ பர்சன் பை whom எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் சம் ஆஃப் மணி பேயபிள் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கீழே ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவர் தான் வந்து இப்போ அசசி அப்படின்னு சொல்லுவாங்க. அசசினா யார் அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே யார் ஒருத்தர் டேக்ஸோ பணமோ கொடுக்கணுமோ அவர் தான் வந்து அசசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து சப்செக்ஷன் 9ல் அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர்ங்கிறத சப்செக்ஷன் 9ல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர்னா என்ன அப்படின்னா the period of 12 months commencing on first day of April of every year. அதாவது இந்த பீரியட் ஆஃப் 12 மந்த், அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஆரம்பித்து அந்த பீரியட் ஆஃப் 12 மந்த்து அடுத்த மார்ச் மாதம் வரையா இருக்கு இல்லையா, அந்த 12 மந்த் தான் வந்து அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர்னா நம்ம டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுற இயர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் என்னன்னு பார்த்துருவோம். செக்ஷன் 3ல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயருக்கு இமீடியட்லி ப்ரிசீடிங் த அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் தான் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரில் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம், அது அசஸ்மெண்ட் இயரில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் இமிடியட்லி ப்ரிசீடிங் த அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு நம்ம சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9ல் வந்து அசஸ்மெண்ட் இயர்னா என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான டெஃபினிஷன் பர்சன். ஓகே, ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31ல் பர்சன்ஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் இன்க்ளூட்ஸ் an individual, a Hindu undivided family, a company, a firm, an association of persons or a body of individual whether incorporated or not, a local authority, and every artificial person and judicial person not falling within the any preceding subclasses. ஓகே, இவங்கெல்லாம் வந்து பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல் இண்டிவிஜுவல் நமக்கு எல்லாம் தெரியும், தனிப்பட்ட மனுஷன். ஸோ அவர் ஏர்ன் பண்ணுற மணிக்கு அவர் டேக்ஸ் கட்டணும். ஸோ அவர் வந்து பர்சன் கீழே வராரு. ரெண்டாவது பர்சன் யாரை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலியில் யார் டேக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னா கர்த்தா அப்படின்னு ஃபேமிலி லீடர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் டேக்ஸ் பே பண்ணுவார். அண்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸஸில் வந்து நம்ம படிக்கும்போது ஹஃபோட இன்கம் வந்து நான் டேக்ஸபிள் வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹஃபுங்கிறல இவங்க இன்கமில் கர்த்தா வந்து ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ணிடுவார். அந்த டேக்ஸபிள் இன்கம்மை தான் மெம்பர்ஸுக்கு வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ மெம்பர்ஸோட இன்கம்ங்கிறது வந்து டேக்ஸபிள் கீழே வராது. பட் கர்த்தாவோட இன்கம் வந்து டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அது வந்து ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு. அண்ட் கம்பெனி எல்லாத்தையும் தெரிஞ்சது ஃபாரின் கம்பெனி. இதில் ரெண்டு வகை இருக்குது, ஃபாரின் கம்பெனி அண்டு டொமஸ்டிக் கம்பெனின்னு. அடுத்து நெக்ஸ்ட் ஃபேம், பார்ட்னர்ஷிப் ஃபேம் அண்ட் எல்எல்பி கூட வரும், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்.
இது வந்து ஃபேம் கீழே வரும். ஸோ அவங்கள ஒரு பர்சனாக இங்கே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அசோசியேஷன் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் முதல்ல பார்ப்போம். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னால் யார் அப்படின்னா, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னால் யார் அப்படின்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு, ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் ஒரு அசெட்ஸை வச்சு அதில் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பர்சன் கீழே, அதாவது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ங்கிற பர்சன் கீழே வந்து அவங்க இன்கம் வந்து டேக்ஸபிள் ஆகும். ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப்புக்கும் பாடி ஆஃப் இண்டிவிஜுவலுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பில் வந்து குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தி அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டை பிரிச்சுக்குவாங்க. அதுலேருந்து அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க, டேக்ஸபிள் பர்சன் ஆவாங்க. பட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவலில் எப்படி அப்படின்னா, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் சேருவாங்க, பட் பிஸ்னஸ் இல்லாமல், ஃபேம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹவுஸை ஒன்று விலைக்கு வாங்கி ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு ஹஃபு சேர்ந்த மாதிரியோ, இல்லை அப்படின்னா ஒரு 2 இண்டிவிஜுவல், ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டோ இல்லை லீஸுக்கு விட்டோ ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்கம் வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் இன்கம் கீழே வரும். ஸோ அது வந்து டேக்ஸபிள் இன்கம் தான். அந்த இன்கம் வந்து எந்த பர்சன் கீழே வருது அப்படின்னா, சோர்சஸ் கீழே வருது அப்படின்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவலுங்கிற சோர்சஸ் கீழே வருது. ஸோ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் என்ன அப்படின்னா, இந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக் மணி எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அசட்ஸை வச்சு 2 பேர் சேர்ந்து 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு அசட்ஸை வச்சு ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அசோசியேஷன் ஆஃப் பர்சன்னா என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலும் ஹஃப்பும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தினாவோ, இல்லை ஒரு இண்டிவிஜுவலும் கம்பெனியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தினாலோ அது வந்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்து பர்சன் கீழே வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டிங்கிறது நம்ம தெரியாமல் முனிசிபல் ஆஃபீஸ் அவங்களோட இன்கம் வந்து லோக்கல் அத்தாரிட்டி கீழே வந்துடும். சம்டைம் இன்ஸ்டியூட் அண்ட் யூனிவர்சிட்டிலாம் வந்து லோக்கல் அத்தாரிட்டிகள் தான் வரும். ஓகே, இது வந்து லோக்கல் அத்தாரிட்டி. அண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அண்ட் ஜுடிஷியல் பர்சன். ஜுடிஷியல் பர்சன்னா யார் அப்படின்னா, ஒரு கம்பெனி லிக்விடேட் ஆகுற சமயத்தில் லிக்விடேட்டான ஒருத்தர் வந்து கணக்கு பார்ப்பார் இல்லையா, அவரோட இன்கம் வந்து ஜுடிஷியல் பர்சனோட இன்கம் அது டேக்ஸபிள் தான். ஆர்டிஃபிஷியல் பர்சனுங்கிறது வந்து யார் அப்படின்னா, கோயிலேருந்து வர வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் வருவாங்க. லார்டு டெம்பிள் இன்கம் ஃபுல்லாக. ஸோ அதான் வந்து பர்சன் சொல்லுவாங்க.